இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோதாவோட அப்ளிகேஷன், அதாவது கைட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து புதுசாக நீங்கள் வந்து ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பிகினருக்காக. இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா kite.zerodha.com அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா லாகின் ஆயிரும். சரிங்களா? உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். லாகின் வந்து உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டைரெக்டாக போட்டாலும் இதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஏற்கனவே லாகின் பண்ணதுனால இது வருது. உங்களுக்கு இல்லைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட அக்கௌண்ட் ஐடி அண்டு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வரும். சரிங்களா? இந்த டேஷ்போர்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து நிஃப்டி 50 அப்படிங்கிற நம்மளோட அந்த இண்டெக்ஸோட மெஷர்மெண்ட், அதாவது நிஃப்டி 50யோட பாயிண்ட்ஸ் வரும். சரிங்களா? இப்போ வந்துட்டு இது பக்கத்தில் இருக்கிறது வந்து சென்செக்ஸ். ஓகேங்களா? இது வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே ஓடிட்டு இருக்கோம் நம்ம பார்க்குறதுக்காக. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பார். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா எம்டிஆர் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டாக்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்எஸ்சி அப்படின்னு வரும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிஎஸ்சி, அதாவது 2 எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறது வரும். அதை வந்து நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டன், அது மேலே நீங்கள் மவுஸ் கொண்டு போனாலே ப்ளஸ் பட்டன் வந்து வரும். ஓகேங்களா? அதில் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆயிரும், இந்த ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வேணும்னா பை அண்ட் செல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ ஸ்டாக்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி எவ்வளோ ஸ்டாக்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேஜஸ், அதாவது வாட்ச் லிஸ்ட், அதாவது நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஸ்டாக்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பேஜ் 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் வந்து குவாட்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஓகேங்களா? என்னென்ன ப்ரைஸ் வருது அப்படின்ட்டு நீங்கள் அது மேலே நீங்கள் வந்து மவுஸை கொண்டு போனாலே பை பட்டன் வரும், அதுக்கப்புறம் செல் பட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் டெப்த்துன்னு இருக்கும். இந்த மார்க்கெட் டெப்த்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் ஆர்டர்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இப்போது இந்த ஸ்டாக்குக்கு எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸுக்கு மார்க்கெட் டெப்த்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா பிட் ஆர்டர்ஸ் குவான்டிட்டி, ஆஃபர்ஸ் ஆர்டர்ஸ் குவான்டிட்டி அப்படின்னு வருதா. இப்போது இந்த ரெட் சைடு இருக்குல்ல, பார்த்தீங்களா? ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆஃபர்ஸ், அதாவது வந்து செல் பண்ணுறாங்க, செல் சைடு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த குவான்டிட்டி, இந்த ப்ரைஸில் வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து இவ்வளோ குவான்டிட்டியில் வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்போ 2046 ரூபா இருக்குது. 46 ரூபா 15 பைசா 20 பைசா இப்படி மாறிட்டு இருக்கு. இப்போது 2050 ரூபா வந்தால் நான் செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செல் ஆர்டர் போட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? இந்த இடத்துல ரைட் சைடில் இந்த செல் ரெட் கலர் இதில் வந்துடும். அதே மாதிரி பையர்ஸ் வந்து எனக்கு இந்த ப்ரைஸில் இருந்தால் நான் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ 2040 ரூபாயிலிருந்து வந்துச்சுன்னா நான் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் 10 பைசா 5 பைசா டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ஸ்ப்ரெட் இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரைஸில் ஆர்டர் போட்டிருப்பாங்க. எப்போ இந்த ஆர்டர் மேட்ச் ஆகுதோ அப்போ அந்த ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் 2046 ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இந்த பக்கம் அதே 2046 ரூபாய்க்கு ஒருத்தர் விற்கிறாரு அப்படின்னா அவங்களோட குவான்டிட்டி, இந்த பக்கம் 2046 ரூபாய்க்கு 10 குவான்டிட்டி கேட்டிருக்காரு, இந்த பக்கம் 2046 ரூபாய்க்கு 20 குவான்டிட்டி விற்கிறாரு அப்படின்னா 10 குவான்டிட்டி என்ன ஆயிரும், மேட்ச் ஆயிரும் இல்லையா? அப்போ அந்த ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ அந்த ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ரைஸ் தான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், அதாவது எல்டிபி. ஓகேங்களா? அதாவது லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ். அந்த லாஸ்ட்டாக ஒரு டிரான்சாக்ஷன் மேட்ச் ஆச்சு இல்லைங்களா, அந்த மேட்ச் ஆனது தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ், லாஸ்ட் ப்ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ப்ரைஸுங்கிறது நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து டோட்டலாக 4,30,000 குவான்டிட்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? பையிங், அதாவது பையிங் சைடில் போயிட்டுருக்கு. 4,16,000. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம், அதாவது 13 லட்சம் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு வந்து செல் ஆகிட்டு இருக்கு. அப்போ செல்லர்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? செல்லர்ஸ் வந்து அதாவது அதிகமான குவான்டிட்டி செல் ஆகிட்டு இருக்கு, கம்மியான குவான்டிட்டி பை ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஏன்னா 13 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான் வந்து பை அண்ட் செல் நடந்துட்டு இருக்கு. இப்போ இது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்னு வரும். ஸோ இந்த -0.73 அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது இல்லைங்களா? அந்த -0.73 அப்படிங்கிறது என்னன்னா 7374ங்கிறது என்னன்னா இன்னைக்கு ஆரம்பிச்ச ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா -0.76% வந்து மூவ் ஆயிருக்கு ஸ்டாக்ஸ், அதாவது கீழே போயிருக்கு. ஸோ ஏன்னா ரெட் கலரில் இருக்குது. சரிங்களா? மைனஸில் இருக்குது, அதனால் கீழே போயிருக்கு.
இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ்னா 2055 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மார்க்கெட் ரிலையன்ஸுங்கிறது வந்து 2055 ரூபா 50 பைசாக்கு வந்து ஓப்பன் ப்ரைஸ் ஃபஸ்ட்டாக மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2078 ரூபா வரைக்கும் ஹை போயிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2038 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா. இதுதான் வந்து ஓப்பன் ஹை லோ அப்படிங்கிறது. ஓகேங்களா. இன்னைக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ ஹை டோட்டலாக போயிருந்துச்சு இந்த ஸ்டாக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ரெண்டாவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேடிங் 90 லட்சம் வால்யூம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா. 90 லட்சம் குவான்டிட்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது பை அண்ட் செல் எல்லாம் சேர்த்து. ஓகேங்களா. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஹை லோ ப்ரைஸு இதெல்லாம் வச்சு நம்ம போடுறது தான் ஆவரேஜ் ப்ரைஸ். அது வந்து காமிக்குது. இது எல்டிடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடட் டைம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அது வந்து மாறிட்டே இருக்குது. இப்போ இந்த ட்ரேடு க்ளோஸ் ஆன டைம் இதெல்லாம் நமக்கு அவ்வளோவா தேவைப்படாது. ஓகேங்களா. ஸோ லோயர் சர்க்கியூட் லிமிட்டுங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போது கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இதுதான் வந்து சர்க்கியூட் லிமிட் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரே நாளில் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த இடத்துல பேன் ஆகி நின்று ப்ரைஸ் எல்லாம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சர்க்கியூட் லிமிட் அப்படிங்கிறது வந்து லோயர் சர்க்கியூட் லிமிட் அப்பர் சர்க்கியூட் லிமிட்னு சொல்லுவாங்க. அதை வேணால் நான் செப்பரேட் வீடியோவில் போடுறேன். அது நமக்கு எந்த வகையிலையும் பெருசாக யூஸ் ஆகாது. ஆனால் அதை வச்சு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது. ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த இது வரும் நமக்கு வந்து பெருசாக தேவைப்படாது. ஆனால் இதுதான் மார்க்கெட் டெப்த்து. அதாவது வந்து உங்களுக்கு வந்து என்ன நடந்துட்டுருக்கு இப்போ கரண்ட்டாக ப்ரைஸில் எவ்வளோ குவான்டிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள் 46 ஆர்டர் பாருங்கள் சடனாக வந்து 4000 குவான்டிட்டி செல்லர்ஸ் போட்டிருக்காங்க. 4000 குவான்டிட்டி 5000 குவான்டிட்டி திடீர்னு ஒரு செல்லர் வரும். சரிங்களா. இப்போது யோசிச்சு பாருங்கள் 4000 குவான்டிட்டி 5000 குவான்டிட்டி ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா பெரிய செல்லராக இருப்பாங்க. ஏன்னா 2040 ரூபா இன்ட்டு 4000 குவான்டிட்டி போடுங்க 4000 ஸ்டாக்ஸ் அப்படின்னா அவன் பெரிய லெவல் ஆர்டர். ஓகேங்களா. அது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த இதுக்காக இது மார்க்கெட் டெப்த் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அடுத்து மார்க்கெட் டெப்த்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். சார்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ட்டோட வியூ வந்து ரைட்டில் ஓப்பன் ஆகும். சரிங்களா. இதில் வந்து என்ன பண்ணலாம்னா மவுஸை நீங்கள் வந்து டவுன் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சார்ட் வந்து சின்னதாகும். அப் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பெருசாகும். சரிங்களா. சார்ட் வந்து ஜூம் ஆகும். ஜூம் அண்ட் ஜூம் அவுட் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இப்போ நீங்கள் வந்து சார்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக பார்க்கணும். அதாவது வந்து கொஞ்சம் ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்குது மறைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் இந்த நம்பர்ஸ்க்கு இருக்கு இல்லையா ப்ரைஸிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் வச்சு நீங்கள் ஒரு ஸ்க்ரோல் பண்ணி அதாவது லெஃப்ட் சைடு மவுஸை வந்து கிளிக் பண்ணி கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் ட்ராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசும் சிறுசும் ஆகும். சரிங்களா. சார்ட்டோட ஹைட்டு வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணுறது ஜூம் பண்ணுறது மவுஸில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கூடவே ஒரு பாயிண்டர் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. இந்த பாயிண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து வரதான் இந்த ப்ளஸ் கிராஸ் ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்டர் இதை வந்து நீங்கள் திரும்ப கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா டிசேபிள் ஆயிரும். அப்போ நான் மவுஸ் மூவ் பண்ணும்போது அது வராது. ஓகேங்களா. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாயிண்ட் வரும். எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ரைஸிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான். இப்போ நான் இந்த மவுஸை வந்து நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த கேண்டிலோட ஸ்டாப்பில் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா பாருங்கள் 2120 ரூபா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் காமிக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கீழே டேட் வந்து காமிக்குது. இப்போ அந்த கேண்டில் வந்து எந்த டேட் அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேசிக்காக அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட உள்ளே இருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ஃபஸ்ட்டு 1D அப்படின்னு இருக்கு இல்லையா. இது வந்து 1 டே சார்ட். இது வந்து டே சார்ட். ஓகேங்களா. இந்த ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸும் என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளை குறிக்குது. ஓகேங்களா. இது ஒரு நாள் இது ஒரு நாள் இது ஒரு நாள் இது ஒரு நாள் ஒவ்வொரு நாளை குறிக்குது. இப்போ இதுவே வந்து இந்த 1 டேக்கு பதிலாக நான் வந்து 1 ஹவர் அப்படின்னு நான் மாற்றினேன் அப்படின்னா இது வந்து ஹவர்லி சார்ட். இது வந்து லாஸ்ட் 1 ஹவர் அதாவது இது வந்து லாஸ்ட்டாக இருக்கிற கேண்டில் வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கிற இந்த ஹவர்ஸ். இது வந்து முடிஞ்சு போன ஹவர்ஸ் போன ஹவர். இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் மூவ் பண்ண கீழே வந்து உங்களுக்கு டைம் வரும். ஓகேங்களா. 10/2/15/15. ஸோ இந்த மாதிரி டைம் அண்ட் டேட் வந்து உங்களுக்கு வரும். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எப்போ கிரியேட் ஆனது அப்படிங்கிறது. ஓகேங்களா. இது வந்து 1 ஹவர் சார்ட். இதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 5 மினிட் சார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 2 ஹவர்ஸ் சார்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு 1 வீக் சார்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு 1 மந்த் சார்ட் இந்த மாதிரி வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வியூஸ்னு இருக்குது. வியூஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு வியூவாக வரும். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எகைன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி செட் ஆஃப் ஃபைனல் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அதை கிளிக் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் நான் ரெங்கு சார்ட் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ரெங்கு சார்ட்டில் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் அப்ளை பண்ணி வச்சு இந்த வியூ வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் ஓப்பன் பண்ணும்போது இந்த வியூ எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து
ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும் சரிங்களா. அதுக்காக வந்து சேவ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு இந்த வியூ வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸு இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேங்களா. இப்போ இதில் சேவ் வியூ அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு சேவ் வியூ கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு நேம் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது நான் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இதில் வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது போக மாட்டேங்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து டிஸ்பிளேங்கிறது வந்து என்னென்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்டு நிறைய டைப் ஆஃப் சார்ட்லாம் இருக்குது. ஹெய்கனாஷி சார்ட்டு, காகி, லைன் பிரேக், ரெங்கோ, ரேஞ்ச் பார்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சார்ட் இருக்குது ஓகேங்களா. அதில் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது பார் சார்ட்னா இந்த மாதிரி டைப்பில் வரும் சரிங்களா. இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்தெந்த சார்ட் நமக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம்னா கேண்டில் ஸ்டிக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெய்கனாஷி சார்ட்டுங்கிறது ஆவரேஜ் ப்ரைஸை வச்சு வரும் ஓகேங்களா. அது கொஞ்சம் கிளியராக இருக்கும், ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், அந்த இதுக்காக நம்ம பார்க்குறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெங்கோ சார்ட்டுங்கிறது ப்ரைஸை வச்சு டிஃபைன் பண்ணுறது. அதாவது வந்து நம்ம டைமை வச்சு டிஃபைன் பண்ணாமல் ப்ரைஸை வச்சு ஒவ்வொரு பாரும் கிரியேட் ஆகும். அதாவது ₹1 ப்ரைஸ் மூமெண்ட்டில் அடுத்த ப்ரைஸ் ₹1 ஏறி இருந்துச்சுன்னா மட்டும் அந்த இடத்துல வந்து ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகும். அதாவது ஒரு பார் வந்து கிரியேட் ஆகும். அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக நீங்கள் வந்து செப்பரேட்டாக ரெங்கோ சார்ட்னா என்னங்கிறது கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் வந்து செப்பரேட்டாக ஏதாவது வீடியோவில் நான் போடுறேன் ஓகேங்களா. இது ஜஸ்ட் ஒரு சார்ட் டைப் தான் ஓகேங்களா, ஒன்றும் ஒரு டைப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட்டே திரும்ப கொண்டு வந்துட்டு ஸ்டடீஸ் அப்படிங்கிறது, இந்த ஸ்டடீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த சர்ச் ஸ்டடீஸில் போயிட்டு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து வரும் ஓகேங்களா. இது பீரியட் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எடுக்க போகிறீங்களா, 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எடுக்க போகிறீங்களா, ஆனால் 200 டேஸ் எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறது வந்து டேஸ். அதாவது மூவிங் ஆவரேஜுங்கிறது ஒரு ஃபார்முலா தான். அதாவது லாஸ்ட்டு 50 டேஸோட ப்ரைஸிங் பாயிண்ட்டை வந்து ஆவரேஜ் பண்ணி ஒரு லைனை ட்ரா பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிள் இப்போ 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 50 அப்படியே இருக்குது, நான் டன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்திருக்கும் ரெட் கலரில், இது வந்து பார்த்தீங்கன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ். அப்போ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே திரும்பவும் கிராஸ் ஆகிட்டு திரும்பவும் கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போயிருக்கு ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ப்ரைஸோட மூவ்மெண்ட் வந்து மூவிங் ஆவரேஜை விட எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இது வந்து இண்டிகேட்டர்ஸ் ஓகேங்களா. ரெண்டாவது இந்த இண்டிகேட்டர்ஸ்லேயே இப்போ மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ மேலே இங்கே வந்துடுது கரண்ட் ஸ்டடீஸில். இதில் வேண்டாம் அப்படின்னா இந்த இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆர்எஸ்ஐன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆர்எஸ்ஐன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் ஸ்டொக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐன்னு வரும். நம்ம வெறும் ஆர்எஸ்ஐ மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இதில் வந்து நீங்கள் மவுஸ் வச்சு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்எஸ்ஐயோட இண்டிகேட்டர்ஸ் வந்துருச்சு சரிங்களா. இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டடீஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணால் கிளியர் ஆல் கொடுத்தீங்கன்னா ஸ்டடீஸ் எல்லாம் போயிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லே அவுட் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் செட்டிங்ஸ் தான், இது நீங்களே பார்த்துங்க. ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிம்பிளான செட்டிங்ஸ் தான். இப்போ இதில் வந்து மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா ட்ரா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ட்ராங்கிற இந்த பென்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சார்ட்டு மேலே வந்து இப்போது லைன் இதெல்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைன் இருக்கா, இந்த லைனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைனை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைனை ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதே வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணணும்னா ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோட இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைன் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆப்ஷன் வரும், டெலிட் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மலாக நீங்கள் டெலிட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிஸ்டமில் இருக்கிற டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதுதான் வந்து லைன் ட்ரா பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் ட்ரா பண்ணணும். மேக்ஸிமம் வந்து ட்ரெண்ட் லைன் தான் ட்ரா பண்ணுவோம் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு சப்போர்ட் ஜோன் ஓகேங்களா. இது ஒரு சப்போர்ட் ஜோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதாவது வந்து இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனு. இப்போ ரெண்டு போகுது அப்படின்னா ட்ரெண்ட் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறத ட்ரெண்ட் சேனல் சொல்லுவோம். ஸோ ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சிலேயே வந்து பவுண்ட் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் ஆகி திரும்ப உள்ள வந்து இப்போ திரும்ப பிரேக் ஆகி வெளியே போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 தடவை பட்டு 2 தடவை எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னிக்கல் அனலைசிஸு.
ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அந்த ட்ராங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டேன்னா அது போயிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ஸ்டாக் மேலே லாஸ்ட்டாக வந்து மோர் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து இந்த கிரியேட் ஜிடிடி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு பெருசாக தேவைப்படாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்கோட ஃபுல் நேமு, அதை பேசிக்காக அந்த என்ன இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து வரும். சரிங்களா? ஓவர் வியூ ஈவெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நியூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட நியூஸ் வந்து இப்போ கரண்ட் நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சென்செக்ஸ் ஜம்ப் ஓவர் 100 பாயிண்ட்ஸ் இன் இயர்லி ட்ரேட் அப்படிங்கிறதுல இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கு வர்றதுனால, இந்த நியூஸில் வர்றதுனால இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ரிலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாக் தான் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதனால் அது எந்தெந்த நியூஸில் இருக்கோ அது எல்லாமே வரும். சரிங்களா? இப்போ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரிலையன்ஸோட ஈவெண்ட், இந்த கம்பெனி வந்து எதாவது ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஏர்னிங்ஸு இந்த மாதிரி ரிப்போர்ட்டு அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா வரும். இந்த ஸ்மால் கேஸுங்கிறது இவங்களோட ஒரு பிளாட்ஃபார்ம். சரிங்களா? ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது ஜீரோதாவோட இன்னொரு பிளாட்ஃபார்மு. அது வந்து இந்த தீமேட்டிக் பிளாட்ஃபார்ம், இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்மு. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அப்புறமா போடுறேன். ஸோ இதுதான் பேசிக் ஓவர் வியூ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 மந்த் ரிட்டர்ன் இருக்குது. இதுதான் நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமானது. 1 மந்த் ரிட்டர்னா லாஸ்ட் மந்தில் 8% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஏறி இருக்குது. லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா 42% ஏறி இருக்குது. சரிங்களா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பை பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, பை பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு விண்டோ மாதிரி வரும். சரிங்களா? விண்டோவில் இப்போ இன்ட்ராடே அப்படின்னா இங்கே வந்து குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டி டைப் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து மார்ஜின் ரெக்யூர்டு, ஸோ 7 குவான்டிட்டி வாங்கினோம்னா எனக்கு வந்து 1356 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி மார்ஜின் ரெக்யூர்ட் மார்ஜின் காமிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, லாங் டேர்மில் வந்து அதாவது நான் வந்து மோர் தென் 1 டேக்கு மேலே ஹோல்டு பண்ண போகிறேன்னா 14,000 ரூபாய் வேணும் எனக்கு 7 ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா. சரிங்களா? அது வந்து நமக்கு காமிக்கும். இப்போ இன்ட்ராடே அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஐஎஸ், அதாவது மார்ஜின் இன்ட்ராடே செட்டில்மெண்ட் ஆர்டர். சிஎன்சிங்கிறது கேஷ் அண்ட் கேரி ஆர்டர். சரிங்களா? இப்போது இதில் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது, அதாவது மார்க்கெட், அதாவது இன்ட்ராடேன்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதில் மார்க்கெட் அப்படின்னு செலக்ட் பண்ணால் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு என்ன ப்ரைஸ் செல்லர் வந்து செல் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸுக்கு பை பண்ணிடும் அந்த 7 குவான்டிட்டியும். சரிங்களா? இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னவோ அதுக்கு பை பண்ணிடும். இப்போது இதுவே வந்து லிமிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, லிமிட்னு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரைஸுங்கிறது ஓப்பன் ஆயிருது இல்லையா? இந்த லிமிட்டில் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து 2035 ரூபாயில் இருக்குது. சரிங்களா? நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு 2020 ரூபா வந்தால் தான் நான் வந்து பை பண்ணுவேன் இந்த ஸ்டாக்கை அப்படின்னு சொல்லி நான் இங்கே போட்டு ஆர்டர் போட்டு வச்சுன்னா அந்த ஆர்டர் போய் பெண்டிங்கில் நின்றுட்டுருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் எப்போ அந்த 2020 ரூபா ப்ரைஸ், அதாவது 2034 ரூபா இருக்குது, அது குறைஞ்சி வந்து 2020 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா பை ஆயிரும். சரிங்களா? இதுதான் லிமிட் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டருங்கிறது அப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ அதில் எக்ஸிக்யூட் ஆயிரும். சரிங்களா? ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா ஆர்டர்ஸ் வந்து இங்கே போய் நிற்கும். சரிங்களா? இப்போ நான் பாருங்கள், நான் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். பேங்க் நிஃப்டி வந்து இது கால் ஆப்ஷன், அதாவது ஸ்டாக்கில் கிடையாது, ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதனால் கால் ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணியிருக்கேன், இன்னும் செல் பண்ணலை, அது அப்படியே ஹோல்டிங்கில் இருக்குது. இப்போது பொசிஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பை பண்ண ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் நிஃப்டி 18th February 36,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு நான் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா 1700, 1800 இந்த மாதிரி ப்ரைஸ் மாறிட்டே இருக்கு இல்லையா? இது வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. எனக்கு வந்து இப்போது ஒரு 1900 ரூபா, அதாவது அரௌண்டு ஒரு 1800 ரூபா இப்படி மாறிட்டே இருக்கும். சரிங்களா? 2000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது, இன்னும் நான் சேல் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டில் ஓடிட்டு இருக்கும், இல்லைன்னா லாஸில் ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த இடம் பொசிஷன்ஸ் அப்படிங்கிற மெனு வந்து அதுக்காக தான். இது வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு என்னென்னலாம் லிஸ்ட் ட்ரேட் எடுத்துருக்கோமோ அது ஓப்பன் பொசிஷனில் இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? டே ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது, ஸோ இப்போ இந்த ஒரு ஆர்டர் தான் நான் போட்டிருக்கேன், அதனால் அதே தான் இங்கே கீழே வரும். நம்ம எதாவது பை செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது கீழே அதே தான் காமிச்சிட்ருக்கோம். சரிங்களா? ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் ஆர்டரு அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இப்போ ஒரு வேளை எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஓப்பன் ஆர்டர் ஏதாவது நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர்ஸ்னு சொல்லி வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு காமிச்சிட்ருக்கும். பெண்டிங்கில் வந்து இந்த ஆர்டர் வந்து இன்னும் எக்ஸாம்பிள் வந்து 2020 ரூபாய்க்கு நான் வாங்குறேன்னு ரிலையன்ஸ் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா, அது வந்து இந்த ஆர்டர் இதில் வந்து 2020 ரூபாய்க்கு இன்னும் அது வந்து ப்ரைஸ் வரல அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இடத்துல காமிச்சிட்ருக்கும், பெண்டிங் ஆர்டர்ஸ்னு சொல்லி காமிச்சிட்ருக்கு. இதெல்லாம் கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ். சரிங்களா? இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுனால கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ். இது வந்து இது கேன்சல் பண்ணிட்டேன், ஏதாவது ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்து அதை கேன்சல் பண்ணிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து 36,500 வந்து கால் ஆப்ஷன் ஏதோ சம்திங் ஒன்று போட்டு அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது அந்த ப்ரைஸ்க்கு, அதாவது சாரி 36,000
500க்கு வந்து இன்னைக்கு வந்து அது கால் ஆப்ஷன் போட முடியாது, பை போட முடியாது நம்மளோட இதில் லிமிட் கொடுத்துருந்தாங்க 0 தான். அதனால் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அந்த ஆர்டர். ஸோ 2வது தடவை போட்டோன்னா பை ஆயிடுச்சு, அது கம்ப்ளீட். இப்போ வந்து ஒரு ஆர்டர் வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தேன், அந்த ஸ்டாப் லாஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா, கேன்சல் பண்ணதுனால கேன்சல்டுன்னு வரும். நீங்கள் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ரிஜெக்டட்னு வரும், கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா கம்ப்ளீட்டட்னு வரும். சரிங்களா, அதாவது கம்ப்ளீட்டுன்னா இங்கே ஓப்பன் ஆர்டராக இப்போ போயிட்டு இருக்கு. இன்னொரு ஆர்டர் நான் செல் பண்ணிட்டேன், இதை செல் பண்ணிட்டேன்னா அதுவும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, இதான் வந்து ஆர்டர் செக்ஷன். டேஷ்போர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணது போக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது வரும். இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 2857 ரூபா இதில் மார்ஜின் அவைலபிள் மார்ஜின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5750க்கு வந்து ஆல்ரெடி இப்போ ட்ரேட் எடுத்துட்டோம். ஓகேங்களா, ஸோ கால் ஆப்ஷன் வந்து 25 வாங்கியிருக்கோம். அதனால் வந்து இந்த 5000 யூட்டிலைஸ் ஆயிடுச்சு, மீதி அமௌண்ட் மட்டும் இருக்குது. ஓகேங்களா, நம்ம எப்பவுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன ட்ரேட் எடுக்கிறேனோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் இதுக்குள்ளே வச்சிருப்பேன். அது தவிர எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ட்ரேட் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக வந்து இன்னும் 2 ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஓகேங்களா, அதனால் அதை ஏதாவது ஒரு வகையில் லிமிட் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஜஸ்ட் 1 கிளிக் தான், பை பண்ணிங்கன்னா பை ஆயிரும். சரிங்களா, அதனால் அந்த இம்பல்சிவ் ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் என்ன ட்ரேட் எடுக்க போகிறேனோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் வச்சுருப்பேன். மீதி எல்லா அமௌண்ட்டும் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ராவல் போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் இதில் இருந்தால் போதும். சரிங்களா, அதனால் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5700 6000 இருந்தாலும் போதும். இருந்தாலும் 8000 போட்டு வச்சுருக்கேன். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஏன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து 5750 தான். அது அந்த கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ண கால் ஆப்ஷன் வந்து இப்போ பேங்க் நிஃப்டியோட கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து நார்மல் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 7000 வேணும். சரிங்களா, 7000 ருபீஸ் வந்து உங்களுக்கு பை வேணும் அமௌண்ட்டு. ஓகேங்களா, நான் பை பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 310 ரூபா இருக்குது. இப்போ 200 ரூபா இருக்கும்போதே நான் வந்து பை பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து 5750 தான் வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனை பார்த்துட்டோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டில் இருந்தால் அந்த ப்ராஃபிட்டில் வந்து போயிட்டு இருக்கு. 1972 2000 மாறிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, 2000 மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இது மேலே கர்சரை வச்சிங்கனாலே நான் வந்து இதை சேல் பண்ண போகிறேன், ஓகே எனக்கு 2000 ரூபா ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லி நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 பட்டன் மாதிரி வரும், டாட் மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிட் அப்படின்னு வரும். எக்ஸிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வரும். சரிங்களா, இந்த பாக்ஸில் நான் என்ன பார்த்தீங்கன்னா 25, ஏன்னா இது ஒரு லாட் சைஸ் மாதிரி தான் வரும், அதனால் 25 போட்டிருக்கோம். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்க்கே நான் எக்ஸிட் ஆக போகிறேன்னா இல்லை லிமிட் ப்ரைஸ்க்கு நான் எக்ஸிட் ஆக போகிறேன்னா, இப்போ லிமிட் கொடுத்து நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகட்டும் அப்படின்னு போட்டு வச்சிட்டேன்னா அதுவே அந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். சரிங்களா, இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க்கெட் ப்ரைஸுக்கு போட்டேன்னா இப்போ என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அது சடனாக வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாறிட்டு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படி செல் கொடுத்தீங்கன்னா செல் ஆயிரும். சரிங்களா, இதுதான் வந்து பேசிக் ஆர்டர் வந்து எக்ஸிட் ஆகிறது. ஸோ டேரெக்டாக நீங்கள் செல் பண்ணணுன்னாலும் செல் ஆர்டர் டேரெக்டாக இப்போ ஷார்ட் செல்லிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஷார்ட் செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக செல் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து செல் பாக்ஸ் வந்துடும். டேரெக்டாகவே நீங்கள் செல் பண்ணிக்கலாம். நம்ம பை பண்ணி தான் செல் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, டேரெக்டாகவும் ஏதாவது ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா செல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டிங்ஸுங்கிற மெனு வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ நான் வந்து பொசிஷனில் வந்து இந்த அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் கால் ஆப்ஷன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னு. இப்போ எனக்கு வந்து 5000 ருபீஸ் ப்ராஃபிட் இருந்தது, சடனாக எங்கே வந்திருக்கு பாருங்கள் 500 ருபீஸ் வந்துருச்சு. இது கால் ஆப்ஷன், அதாவது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஹைலி வாலடைல் ட்ரேடிங். ஓகேங்களா, அதனால வந்து நம்ம அதை கவனமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னது. இப்போ இதில் வந்து ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற பொசிஷன் இருக்குது. ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற மெனுவில் வந்து என்ன ஆகும்னா இப்போ நான் இன்றைக்கி எடுத்த பொசிஷனை அப்படியே நான் இது வந்து நாளைக்கு வரைக்கும் ஹோல்டு பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ மண்டே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்துடும் அந்த ஆர்டர். பொசிஷனில் ஒன்றுமே இருக்காது. பொசிஷனில் நீங்கள் அன்னைக்கு எடுத்தது மட்டும்தான் இருக்கும். ஹோல்டிங்ஸில் வந்து அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதாவது ஹோல்டிங்ஸில் வந்துடும். சரிங்களா, ஆல் ஸ்டாக்ஸு, கைட் ஒன்லி, ஸ்மால் கேஸ், இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் இருந்ததுன்னா வரும். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ மார்ஜின் இருக்குது அதே தான் டேஷ்போர்டில் காமிச்சா அதே அமௌண்ட் தான் இங்கேயும் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, ஃபண்ட்ஸில் அதில் ஆடு ஃபண்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் போய் வந்து இது போட்டுக்கலாம். ஓகேங்களா, அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா விட்ராவல் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கடுத்து ஆப்ஸ் வந்து ஸ்மால் கேஸு இவங்களோட ப்ராடக்ட் ஜீரோதாவோட ப்ராடக்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஸ்மால் கேஸர், காயின்னு, நிறைய ஸ்ட்ரீக், அதாவது அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மு நிறைய வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைலு ஓகேங்களா. உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் இதெல்லாம் வந்துட்டுருக்கும். அதில் வந்து கன்சோல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் கன்சோல் வந்துட்டுருக்கும். ஈக்விட்டி என்னென்னலாம் ஆர்டர் போட்டிருக்கீங்க இது மற்ற இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. உங்களோட அக்கௌண்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டுருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்மை இப்படி தான் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா. பேசிக்காக வந்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு சார்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இது வந்து பேசிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இதை தவிர பெருசாக வேறு எந்த ஆப்ஷனும் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க.